விநாயகனே வெல்வனையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினான் கண்ணிற் பணிவில் கனிந்து, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். அன்பான ஜோதிட நேரம் அன்பர்களே, நேயர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எதுவுமே நடக்காத ஒரு சமகாலமாக ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருக்கோ அது மட்டுமே நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு மனதளவில் ஒரு தயாராகி என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நமக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு வைராக்கியத்தோட நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசியாக இருக்கும். நம்பிக்கையை தளர விடாமல் நமக்கு என்ன நடந்தாலும் அந்த நடப்பிற்கு காரணமான இந்த 9 நவக்கிரகங்களும் நமக்கு என்றைக்குமே நமக்கு நட்பாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருந்து கடவுளை வேண்டி அவரவர்கள் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்து தினசரியோ இல்லை வாரத்தில் 2 நாளோ இல்லை வாரத்துக்கு 1 நாளோ இல்லை முக்கியமான நாட்களிலோ கண்டிப்பாக கோவிலுக்கு போய் சாமியை வழிபாடு செஞ்சு உங்களுக்கு வேண்டுதல் வச்சு நீங்கள் வாழ்க்கையை நடத்துறது மிகவும் நல்லது. இந்த 2026 நான் சொன்னபடி பல பேருக்கு பல விஷயங்களை நல்லதாக நடக்கக்கூடிய மாற்றி கொடுக்கிற அந்த வரம் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால் கடவுளின் பாதத்தை பிடியுங்கள், அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார். சிம்மராசி அன்பர்களே, இந்த வருடம் 2026 ஜனவரி, இதுக்கு பேரெல்லாம் கிடையாது, ஆங்கில வருடம் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த வருஷம் உங்களுக்கு சில நல்லதும் கெட்டதும் நடக்கக்கூடிய சமநிலையான ராசி. அதுலேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். 7ல் இருந்த சனியை விட 8ல் இருக்கிற சனி உங்களுக்கு நல்லா வேலை செய்யுமான்னா, சனி பகவான் எப்போவுமே சூரியனுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் சூரியன் தான் சனி பகவானுக்கு கெடுதல் பண்ணுவார். நவக்கிரகங்களில் போனீங்கன்னாக்கா நடுவில் சூரியன் இருக்கும், சூரியனுடைய பின்பகுதியில் தான் சனி பகவான் இருப்பார். அந்த சிம்பாலிக்கே நீங்கள் பார்த்துடலாம், அந்த சிஸ்டத்தை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சூரியனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய செவ்வாய் நட்பு, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய குரு அதுவும் நட்பு, நேராக முன்னாடி இருக்கக்கூடிய சுக்கிரன் சமம். இப்படித்தான் அந்த நவகிரகங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதிரிகளாக இருக்கிறவர் யாரு? 3 கிரகங்களும் எதிரிகள் பின்னாடி இருப்பாங்க. ராகு சனி கேது இவங்க 3 பேரும் பின்னாடி போயிடுவாங்கன்னா மகா எதிரிகள். அப்படித்தான் அந்த ராசிக்கு பலனும் அப்படித்தான் இருக்கும். சூரியன் ஆட்சி பெற்ற ராசி, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே நீங்கள் வச்சுக்கணும். எது பிடிக்கலையோ அது பிடிக்கலையே அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதையும் நம்ம சமாளித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பொருளை தொட்டால் சுடுது அப்படின்னு நம்ம நினைப்போம், சுடு. ஆனால் அது சுடுன்னு தெரிஞ்சும் அதை நம்ம சமாளிக்கிறதுக்கு எப்படியாவது பிடிச்சி சமாளிச்சிருவோன்னு சமாளிப்போம். அந்த மாதிரி தான் சுடுன்னு தெரிஞ்ச பொருளையும் நம்ம தொடக்கூடிய சூழ்நிலை வந்தால் தொட்டுத்தான் தீரணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த ராசிக்காரர்கள் ஒரு செயலையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அந்த வகையில் ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யாருக்குமே எந்த கட்டமும் தெரியாது, எல்லாம் அடுத்தவர்களால் நடக்கக்கூடிய விஷயமாக தான் நினைப்பாங்க. 30 வயசுலேருந்து 42 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தான் பாடாய்ப்படக்கூடியவர்கள். வேலையோ இல்லை வெளிநாடு செல்றதோ இல்லை வேலைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறதோ, அரசாங்க வேலைக்கு பரீட்சை எழுதுறதோ, மேல் படிப்புக்கு பரீட்சை எழுதுறதோ, வேலையில் இருந்துட்டு பரீட்சை எழுதுறது எல்லாமே உங்களுக்கு நீங்களாக பார்த்து முடிவு பண்ணி நல்ல அறிவு திறனோட கூர்மையான மனநிலையோட முயற்சி பண்ணினால் எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும்.
பகவத்கீதை வசனம்தான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இதை நீங்கள் மனசில் வச்சாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள பொதுவாக யார் அதிகமாக இந்த ராசியில் சம்பாதிக்கிறாங்களோ, கணவன் சம்பாதிச்சா மனைவி அதை ஃபுல்லாக வாங்கிக்குவாங்க, மனைவி சம்பாதிச்சா கணவன் அதை ஃபுல்லாக வாங்கிக்குவார். இது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நீ பாதி நான் பாதி அப்படின்லாம் இருக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அனுசரித்து போகிறதுக்கு முதல்ல பழகிக்கிங்க. கட்டத்தையே நினச்சிட்டு இருக்காதீங்க. பின்னாடி வரக்கூடிய பசி இருக்குது, பசிக்கிறதேன்னு கட்டப்படுறோம். சாப்பிட்ட பின்னாடி அந்த சுகம்னு ஒன்று கிடைக்கிது இல்லையா, அதை நினச்சி பாருங்கள். உடனே சாப்பிடலாம், சாப்பிட்டா சரியாக போயிடும். தூக்கமே இல்லை அப்படின்னு கட்டம், நல்லா தூங்க போகிறோம், தூங்கிடும் அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய சுகத்தை நினைப்பவர்கள் கட்டத்தை அனுபவிக்கிறத நினச்சி வருத்தப்படக்கூடாது. இது பிரகாரம் உங்களுடைய கிரக அமைப்பு, இந்த ராசிக்கு இருக்கிற கிரக அமைப்பு உங்களை சீக்கிரம் நல்ல முறையில் நீங்கள் விழுந்த பள்ளத்திலிருந்து உங்களை மேலே கை தூக்கி விட்டுடும். அதனால் யோஜனையே பண்ணாங்க, நல்லதாக நினைங்க, நல்லதே நடக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வேலை, தொழில், உத்தியோகம் இதிலெல்லாம் எப்போவுமே கண்ணும் கருத்துமா ஜாக்கிரதையாக இருங்க. பொதுவாக அரசியல்வாதிகள், இந்த அரசியலிலே இருப்பவர்கள் ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல மனதோட எல்லாத்தையும் நம்ம உறவுக்காரங்கன்னு நினச்சி பழகினீங்கன்னா உங்களுக்கு எந்த கட்டமும் கிடையாது, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம். அதே சமயத்தில் தொழிலில் இருக்கிறவங்க உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள், வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு நினச்சி அவங்கள நீங்கள் அணுகினீங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அவங்களால நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். ஒருத்தர் வந்தால் அவங்க மூலமாக 5 பேர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட வியாபாரிகள் இருக்கணும். தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய இயந்திரங்கள் வச்சு தொழில் செய்யக்கூடிய தங்களுடைய வேலைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அதாவது சனி பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லபடியாக இருக்கோம் அப்படின்னு காமிச்சா சனி பகவான் உங்களுக்கு எந்த தொந்தரவையும் கொடுக்க மாட்டார். அவர் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப கட்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு முறை ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தினுடைய பலன்தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்குதுங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நல்லது.